வணக்கம் நேயர்களே, நம்மள பல பேருக்கு சவாலா அமைஞ்சிட்டு இருக்கிற இந்த வயிற்றுப்புண் அதை எப்படி முழுவதுமாக போக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமா நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துற ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் நமக்கு வீட்டுல எளிதா கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இந்த வயிற்றுப்புண்ணை முற்றிலுமாக போக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் முழுக்கவே வயிற்றுப்புண்ணை நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிதான பொருட்களை வச்சே சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத பத்தி. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பொருள் என்ன டாக்டர்? கற்றாழை அல்லது குமரின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நீங்க பார்க்க போறோம். கற்றாழை கேள்விப்பட்டிருக்கோம். அது பொதுவா பெண்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஸ்கின்னை க்ளோ ஆக்கிறதுக்கும் சரி, அவங்களோட ஹேரை ரொம்ப ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கும் சரி, கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி பல வகையான ஒரு நல்ல ஒரு பலன் அந்த கற்றாழையில இருக்கு. அது ஏதோ குமரின்னு சொன்னீங்களே டாக்டர்? அப்படின்னு கற்றாழைக்கு வேற ஒரு பெயர் குமரி அப்படின்னு பேசுவாங்க. இந்த கற்றாழை அப்படிங்கிறது ஒரு காலத்துல நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த தென்னிந்தியா முழுவதும் இந்த கற்றாழை வளர்ந்துருக்கிறதுனால அந்த பகுதியை குமரி கண்டம்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த கற்றாழைங்கிற மூலிகை அந்த இடம் பகுதி முழுவதும் பரவி இருந்ததுனால அந்த பகுதிக்கே இந்த மூலிகையினுடைய பெயரை வைக்கிற அளவுக்கு இது முக்கியமான பொருள். இலக்கிய காலங்கள்ல இருந்தே இருக்கு. ஒரு 5000 வருஷமா நம்மளுடைய பயன்பாட்டுல இருந்தக்கூடிய ஒரு மூலிகை பத்தி தான் நீங்க நம்ம பேசணும். அதாவது குமரி அப்படிங்கிறது கற்றாழைக்கு இருக்கிற ஒரு பெயர், அதை அந்த பிளேஸ்க்கு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த இடம் முழுவதும், அந்த பகுதி முழுவதும் அந்த மூலிகை தான் அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால அது குமரி கண்டம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ இது இந்தியால கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னு எடுத்துக்கலாம். இதுதான் இந்தியால முக்கியமான ஒரு பொருள்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பொருள். இந்த குமரிக்கு இன்னொரு பெயரும் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த கற்றாழையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க பெண்கள், கற்றாழையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா என்றுமே அவர்கள் குமரியாக இருக்கலாம். குமரியானா இளமையாகவே இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் இதுக்கு குமரின்னு பேர். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாச்சுன்னா, முதுமையான பிறகு இந்த கற்றாழையை முறைப்படி காயகல்பமாக சாப்பிட்டா அவர்களும் குமரியாகி விடலாம் அப்படிங்கிற ரிவர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு. இது என்ன, பெண்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம், நமக்கு இல்லைன்னு ஆண்கள் ஒதுங்கி போயிடக்கூடாது. ஆண்களுக்கும் இதே அளவுக்கு உடல் ஊட்டத்தையும் இளமையையும் பாதுகாத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கற்றாழை. அவ்வளவு முக்கியமான இந்த ஒரு கற்றாழையை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் டாக்டர். அதுவும் நம்மளுக்கு பரவலா கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னு தான் சொல்லணும். இது வயிற்று புண்ணை போக்கக்கூடிய அளவுக்கு எப்படி பயன்படுது டாக்டர்? நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். வயிற்று உள் அடுக்குக்கும் அந்த நோயை உண்டாக்க காரணிகளுக்கும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கோம் சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியில ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு வயிற்றின் உள் அடுக்கு பலகீனம் ஒரு காரணமா இருக்குது. மியூக்கஸ் மெம்பரேன் வீக்கா இருந்தது, வயிற்றின் உள் அடுக்கு ஒரு மாதிரியான ஒரு தளர்வு நிலையில இருந்ததுன்னா எளிதாக நச்சு பொருட்களும் கெட்டு போன உணவோ அல்லது ஒரு கிருமி, நான் சொன்ன மாதிரி ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற கிருமியோ அல்லது உடலினுடைய இயல்பா சுரக்கக்கூடிய அமிலத்தன்மை கூடுதலாக சுரக்கிறதோ இந்த வயிற்றுப்புண்ணை ஏற்படுத்தும். அந்த வயிற்றின் உள் அடுக்குகளை முறையாக பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கற்றாழை உண்டு. இந்த கற்றாழை சாறு எடுத்து நாம குடிச்சிட்டு வந்தாலே போதும், நாக்கிலிருந்து ஆரம்பிச்சு வயிறு, இறைகுழல்னே சொல்லணும், அந்த உணவு குழாய், வயிறு, உடல் பகுதி, மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய உள் சளிச்சவுகள் அத்தனையும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல். இங்க எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அத்தனையும் வரவிடாம தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கற்றாழை புண்ணு. நாக்கு எடுத்தீங்கன்னா வாய் புண்ணு, இறைக்குள்ள எடுத்தீங்கன்னா ஈசோபேகஸ்ல உள்ள வேரிசஸ்ன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின். அதுக்கப்புறம் அதுக்குள்ள புண், வயிற்று புண், குடல் புண், மலவாயில வரக்கூடிய பைல்ஸ், இது மாதிரி இந்த இடங்கள்ல முழுமையா வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கற்றாழைக்கு உண்டு. இதை காயகல்பம்னு நம்ம சொல்லுவோம். இந்த காயகல்பத்துக்கு விளக்கத்தை பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை சொல்றது தப்பு இல்லை. காயம் அப்படிங்கிறது உடல், கல்பம் அப்படிங்கிறது கல் சிலை. இந்த உடலை கல் சிலை போல உறுதியாக ஆக்கக்கூடிய பொருட்களுக்கு காயகல்ப பொருட்கள் பேர். அதுல மிகவும் முக்கியமான பொருளா இந்த கற்றாழையை நம்ம பார்க்குறோம். அதனால இந்த கற்றாழை வயிற்றில் தங்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளிப்படுத்திடும், குடலையும் வயிற்றின் உள்ளடுக்குகளையும் பலப்படுத்திடும். ரெண்டுமே செய்யறதுனால இது மிக முக்கியமான வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு பொருள். உடல் வெளிப்புற அழகு மட்டும் இல்லாம உள்ளேயும் நம்ம உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த கற்றாழையில இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க டாக்டர். இன்னைக்கு இந்த கற்றாழையை நம்ம சமையல்ல எப்படி பயன்படுத்த போறோம்? இதை கற்றாழையை வச்சு குமரி பக்குவம், அதனுடைய வேறு பேர் நான் சொன்னேன் இல்லையா, குமரின்னு சொல்லிட்டேன். அதனால குமரி பக்குவம் அப்படின்னு ஒண்ணு செஞ்சுட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது வயிற்றுப்புண்ணை ஆற்றிடும். இதுல கற்றாழை சாறு, பூண்டு, வெந்தயம், பனை வெல்லம்,
இதெல்லாம் சேர்த்து ஒரு ஜாம் மாதிரி ஆகும். பக்குவம்னா வேற ஒன்றும் இல்லை, அது இறுதியாக பார்க்கும்போது ஜாம் மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துருக்கணும். சொன்னபடி செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதனுடைய நன்மைகள், ஒட்டுமொத்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். கண்டிப்பாக. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கற்றாழை பொதுவாக நம்ம வீடுகளில் அது கிடைக்கும், இல்லை தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சு அதை வாங்கிக்கலாம். அந்த கற்றாழையில் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா வெந்தய பொடி தேவைப்படும், அப்புறம் கருப்பட்டி, நெய், பூண்டு பேஸ்ட் இது தேவைப்படுது, அப்புறம் தேன். அந்த கற்றாழையில் இருக்கிற அந்த பல்ப்பை எடுத்து வச்சுருக்கும் போது அதுலேருந்து நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சிம்பிளான வே எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கற்றாழை மேலே வெந்தய பொடியை தூவி அதுலேருந்து வர அந்த ஜூஸை வந்து பிழியும் போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கற்றாழையோட ஜூஸ் கிடச்சிடும். அதுதான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த கற்றாழை ஜூஸை சூடான வாணலியில் போட்டு கொதிக்க விடணும். கற்றாழை ஜூஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கற்றாழை சாறும் அந்த பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கொதிச்சு வரும்பொழுது பனை வெல்லத்தோட அந்த கரைசலையும் நல்லா வடிகட்டி போட்டுக்கலாம். இதுவும் நல்ல ஒரு பாகு பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கேஸ்லேயே அது இருந்ததுன்னா பாகு பதத்துக்கு வந்துடும். பொதுவாக அழகு சாதன பொருட்களை தயாரிக்கிறதுக்காக கற்றாழையை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கற்றாழையை வயிற்று புண்ணை போக்குறதுக்காக ஒரு முக்கியமான மருந்தாக இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். இது நல்லா கொதிச்சு பாகு பதத்துக்கு வரும்பொழுது இதில் கொஞ்சம் நெய்யை சேர்த்து தேனையும் ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நல்லா இது கொதிச்சிட்ருக்கு, பாகு பதத்துக்கும் வந்துடுச்சு. இப்போது கொஞ்சமாக தேனையும் ஆட் பண்ணிடலாம். வாசனைக்காக கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த நெய் நல்லா கரையிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். நெய் நல்லா கரைஞ்சிருச்சு. கற்றாழையும் நல்ல ஒரு வாசனையான ஒரு ஜூஸ் மாதிரி வந்திருக்கு. கற்றாழையும் நல்ல வாசனையான ஒரு பாகு பதத்துக்கு வந்திருக்கு. இதில் நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நிறுத்திடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்பொழுது வயிற்றில் இருக்கிற அந்த புண் வந்து முற்றிலுமாக குணம் அடையும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக டாக்டர் நம்மளோட ஷேர் பண்ணிட்டுருக்காரு. மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த கற்றாழையை பற்றி டாக்டர் நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கற்றாழை பக்குவம் அது பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த கசப்பு, அந்த ஸ்மெல்லே சுத்தமாக தெரியல. அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பாகவே இருந்தது தான் சொல்லணும். இதனுடைய மருத்துவ குணம் பற்றி சொல்லுங்க டாக்டர். வயிற்றில் நாள்பட, அதாவது செரிமானமாகாத தன்மை வயிற்றில் இருந்தது அப்படின்னாச்சுன்னா குடல்ல ரொம்ப நேரம், வயிற்றுலையும் சரி குடல்லையும் சரி நீண்ட நேரம் அந்த உணவு தங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் இவ்வளவு நேரத்தில் செரிமானமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. 2 மணி நேரத்தில் செரிமானமாகும்னா 2 மணி நேரத்தில் செரிமானமான பிறகு அதனுடைய கழிவுகள் அடுத்த இடத்துக்கு குடலின் மற்ற பகுதிக்கு போயிடணும். செரிமானம் ஆகலை அப்படின்னாச்சுன்னா அந்த பொருள் ரொம்ப நேரம் அந்த இடத்துல தங்க வேண்டிய கட்டாயம் போயிடும். அப்போ ரொம்ப நேரம் தங்கினதுனால என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா அந்த குடல்ல தங்கக்கூடிய அல்லது வயிறில் தங்கக்கூடிய அந்த உணவு வந்து நஞ்சாக மாறும். ஃபுட் பாய்சன்னா வெளியில இருந்து வரக்கூடியது. வயிற்றுக்குள்ளேயே அந்த உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் வயிற்றுக்குள்ள போய் அது நஞ்சா மாறிடும். அதுக்கு காரணம் என்னன்னா வயிறு குடலினுடைய இயக்கம் சீராக இல்லாதது. சுரப்பு நீர்கள், வயிற்றில் சுரக்கக்கூடிய செரிமான நீர்கள் சரியாக சுரக்காமல் இருப்பது. இயற்கையாக வயிற்றுல ஒரு தீ இருக்குதுன்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வயிற்று தீ, வயிற்றின் அக்கினி, அந்த தீ வந்து போதுமான அளவுக்கு செயல்படாமல் இருக்கிறது. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இது எல்லா காரணங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு வந்த பக்குவத்துக்கு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த பூண்டாகட்டும் வெந்தயமாகட்டும் இந்த நிலையெல்லாம் முழுமையாக நீக்கி செரிமானத்தன்மையை சீர்படுத்தி அந்த வயிறு குடல் பகுதிகளை பலப்படுத்தி அங்கு தங்கி இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அத்தனையுமே வெளிப்படுத்து. அடுத்ததாக செரிமானம்லாம் நல்லா இருக்கும். கீழ்ப்பக்கம் போக போக குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா குடல் மடிப்புகளுக்கு இடையில சில மல கழிவுகள் இருக்கு. அது ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன் பேர் ஆங்கிலத்தில்.
இந்த ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன் அங்கங்கே தங்கி இருக்கிறதுனால இந்த மேல் நோக்கிய ஒரு நகர்வு, நச்சுத்தன்மையினுடைய நகர்வு வரும். அந்த நச்சு நீர்கள் கூட என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா வயிற்றில் புண்ணை ஏற்படுத்தும். அது மாதிரி ஏற்படுத்தாமல் இந்த பக்குவம் சாப்பிட்றதுனால நேராக ஒரு அழகான ஒரு தண்ணி வச்சு வீட்டை கழுவி விடுற மாதிரி இந்த வயிறு சீரண மண்டலத்தை நீட்டாக கழுவி சுத்தப்படுத்தி அதை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பக்குவத்திற்கு உண்டு. இதையெல்லாம் தாண்டி மன அமைதியை கொடுக்கும். உடல் உறுதியை கொடுக்குறது மாதிரி மன அமைதியை கொடுக்கும். மன அமைதி அப்படிங்கிறது வயிற்றுப்புண் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், வயிற்றுப்புண் ஏற்பட்டிருக்கிறவளுக்கு ஏற்படக்கூடிய மன அமைதி புண்ணை ஆத்துறதுக்கும் உதவியாக இருக்குது. அதனால வரக்கூடிய வாய்ப்புகளையும் நீக்குது, வந்திருந்தால் அந்த புண்ணையும் ஆத்துது, அதில் கிருமிகளோ நச்சுகளோ இருந்தாலும் நீங்கிடுது. இது மாதிரி மிகச்சிறந்த கலவை. இது ஒரு காயக்கல்பம்னே நம்ம சொல்லலாம். இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு இருந்துச்சுன்னா வயிறு புண்ணு மாத்திரம் ஆறுமா அப்படின்ற மாத்திரம் இல்லை, கண் ஒளி பெருக்கும், மூளை ஆற்றல் பெருக்கும், இதயம் இயக்கம் சீராகும். சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடணும். இதில் பனவெல்லம் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால ஒரு தேக்கரண்டி காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் சர்க்கரை அளவுலாம் கூட்டிட்டாங்க. இது மாதிரி பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. குமரி பக்குவம்னு பேரு. இது நம்ம எவ்வளவு நாள் தொடர்ந்து வச்சு சாப்பிடலாம் டாக்டர்? ஏன்னா இது ஒரு மாதிரி ஜாம் மாதிரி தான் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நாள். ஆமா, நீங்க செய்யறவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பாகு பதம் சரியா வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா, பாகு மாதிரி இந்த ஜாம் மாதிரி வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா 6ல இருந்து 9 மாசம் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் இதை. ஆனா நம்மளுடைய கருத்து என்னன்னா, அது முழுமையா சரியா செய்ய முடியாதவங்களுக்கு என்ன சொல்றோம்னா, ஒரு 15ல இருந்து 20 நாளைக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு அப்போ போச்சுக்கோங்க. குடும்பம் முழுவதும் பயன்படுத்துங்க, உடலை உறுதியாக்குங்க அப்படிங்கறத நம்ம கருத்து. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த கற்றாழைக்கு குமரி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்திருக்கு. அந்த குமரி அப்படிங்கிறத வச்சு அந்த குமரி கண்டத்துக்கு பேரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையும், அதோடு மட்டும் இல்லாமல் இதனுடைய மருத்துவ குணங்கள், இதுக்கு எண்ணிலடங்கா உடல் அழகை மட்டுமல்லாமல் மனத்தையும் அதனுடைய உடல் கட்டுப்பாட்டையும் ரொம்ப சீரமைக்கக்கூடிய ஒரு பலன் இதுல இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்த்த கற்றாழை என்கின்ற இந்த குமரி, இதை வச்சு நம்ம செஞ்ச குமரி பக்குவம் அப்படிங்கிற இந்த டிஷ் கண்டிப்பா உங்களுடைய உடல் அழகை மட்டுமல்லாமல் வயிற்று புண்ணையும் தீவிரமா சரி செய்யும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தருமே பயன்படுத்தணும், செஞ்சு பார்க்கணும், பலனடையணும் அப்படிங்கிறது தான் எங்கள் டீமுடைய உண்மையான வேண்டுகோள். சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். சென்னையிலேருந்து செல்வி உதயகுமார் எழுதியிருக்காங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு 3ஐயும் தேவையான அளவு எடுத்து வாணலியில் வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டால், குருமா ஏதாவது மசாலா கறி செய்யும் பொழுது தூவினால் மனமும் சுவையும் ஊரையே கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் திலகம் காரம்பாக்கம் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. மழை காலத்துல வறட்டு இருமல் நிறைய பேருக்கு வரும். சீரகத்தோடு பனங்கற்கண்டு சேர்த்து மென்று சாப்பிட இருமல் வராது அப்படின்ற ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாளை வயிற்றுப்புண்ணை போக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான பொருளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.